இந்த படம் திரௌபதி 2 அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி நிறையா ஒரு கான்ட்ரவர்சிஸும் இருந்திருக்கு. பட் அதை தாண்டி இது வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் மோகன்ஜியோட அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே எனக்கு வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது நான், பிகாஸ் அவரை பற்றி நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும். பட் அது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பிரேக் ஆச்சு. பிகாஸ் எனக்கு ஒரு படம் ட்ராவல் பண்ணும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேரக்டர் கூட, பிகாஸ் இட்ஸ் லைக் டைம் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். அந்த டேரக்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடியும் பொழுதும் நம்ம வந்து நம்ம டைமை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் பார்ப்பேன். பட் மோகன்ஜி கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாருன்னு நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நம்பினேன். பிகாஸ் அவர் ஆக்சுவலி பார்க்க வெளியில் எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அது சொன்னால் நம்பவே மாட்டாங்க யாரும். ஸோ அந்த எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த ஜேர்னி.